பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம ஒட்டுமொத்தமாக 1 மணி நேரத்தில் பேசின கருத்துக்களை தனித்தனியாக பேசுறதுக்கான ஒரு விஷயமாக தான் நான் இதை பார்க்குறேன். மிக முக்கியமாக பிக் பாஸ் வரலாற்றில், அதாவது சீசன் 9 வரலையும் அரோரா சின்ஸ்லருக்கு கிடைச்ச ஒரு கிரேஸ் சென்ட் ஆஃப் இருக்குல்ல, அது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்று யாருக்குமே கிடைக்கல. அது யாரும் கேட்கல. எப்பயுமே வந்து அழுத பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். அரோரா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் வரும்போது ஒரு 50 நாள் அவங்க பெருசாக இல்லை. எப்போ தலையில் வந்து ரிப்பன் கட்டினாங்களோ, எப்போ வந்து அது ரொம்ப தப்பு பாருன்னு சொல்லி அரோராவுக்கு போட்டு கொடுத்தாங்களோ, அதாவது திவ்யா போட்டு கொடுத்தாங்களோ, அப்பையிலேருந்து அவங்களுடைய ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி எங்கே கவனிக்கப்பட்டதுன்னா, கமுருதினே போயிட்டான், இவெல்லாம் எனக்கு என்ன பிஸ்கோத்து அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து கணிக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஆமா, கமுருதினே போயிட்டான், இவங்களாம் என்ன பிஸ்கோத்து அப்படின்ற மாதிரி. இல்ல கமுருதினேன்றீங்க, நீங்க அந்த வீடியோலாம் பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. கமுருதினுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். கமுருதினே இல்லைன்னும் போது அப்படின்னும் போது சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகேங்க. உங்களுக்கு வந்து யாரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க சாதாரணமா இருக்கலாம். நீங்க யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பொதுவா ஒரு கேள்வி. பொதுவானா எப்படி சொல்றது, நல்லா சிரிச்சு பேசுறவங்க அப்படின்னு சொல்லலாமா? இப்ப எனக்கு உங்களை ஏன் பிடிச்சது அப்படின்னு வேணா சொல்றேன். யாருன்னு எனக்கு சொல்ல தெரியாது. இப்போ உங்களை ஏன் பிடிச்சது அப்படின்னா, நீங்க துருத்துருன்னு இருப்பீங்க, ஸ்மார்ட்டா, அதாவது வந்து ஒரு விஷயத்த ஸ்மார்ட்டா யோசிப்பீங்க. அண்ட் ஐ வில் ஃபீல் கம்ஃபர்ட். அண்ட் அந்த என்னால் எப்படி சொல்றது, நானா இருக்கலாம். அதனால எனக்கு பிடிச்சது. சரி, இப்போ அரோராவை எதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா, நீங்க நிறைய போவீங்க. நீங்க நான் சொல்றேன், வெளிப்படைத்தன்மையாக இருப்பார். மிக முக்கியமான விஷயம் வந்து மனசுல ஒண்ணு வச்சிக்காம பேசுறதுன்னு இருக்குல்ல. நீங்க எது செஞ்சாலும் மனசுல ஒண்ணு வச்சிக்காம, அது யார்கிட்ட நீங்க உரையாடுறீங்களோ, யார்கிட்ட பேசுறீங்களோ, அது ரொம்ப முக்கியமானது. அது மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து பயந்துகிட்டோ இல்ல வந்து ஏதாவது ஒன்று நடந்துருமோலாம் நினைச்சுக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு பேசாம இருக்கலாம். இல்ல அது எங்க நடக்கும்னா, ரொம்ப சீரியஸா ஒரு விஷயம் கேட்பாரு. அது என்ன டோபமைன் சார், உட்கார். அந்த மாதிரி வந்து மனசுல என்ன இருக்கோ அதை பேசுறது தான் வந்து அழகு. அதை வெளிப்படுத்துறது அழகு. அதை விட அதுதான் வாழற வாழ்க்கைக்கான அர்த்தமே. ஆனா நிறைய இடங்கள்ல வந்து போலித்தனங்கள் தான் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் அரோரா கிட்ட போலித்தனங்களே கிடையாது. அவங்க அழுகையில இருந்து, அவங்க சிரிப்புல இருந்து, அட்வைஸ்ல இருந்து, எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் அந்த கானா வினோத்தையும் கமருதினையும் அவங்க விட்டு கொடுத்தே இல்லை. கமருதினே இல்லாதப்ப கூட வந்து கமருதினை விட்டு கொடுக்காம இருக்கிறது இல்ல, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்ல வரேன். அதை விட ஜாக்கி, அவங்க வந்தப்ப கூட கமருதே நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு. அவங்க வந்து மிஸ் யூ கமருதின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கேல்ல, மிஸ் யூ கமருதின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா, என்ன ஒன்னால தான் அவரை பொறுத்தவரை யாராவது ஏற்றி விட்டாலே ஒரு மாறிடுவார் 10 நிமிஷத்துலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாற்றங்கள் எல்லாம் இல்லாமல் ஒருத்தவங்க ஒரு நிலைப்பாடுல இருக்காங்கல்ல. இப்போ எனக்கு வந்து அவங்க வந்து தப்பாவே இருந்துட்டு போகட்டும், சாண்ட்ரா வெளில போய் நான் பாத்துக்கிறேன், இந்த 10 நாள் எனக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றதெல்லாம் பெரிய விஷயம். இன்னொன்னு ஜாக்கி, அரோரா மாதிரியான இருக்கிற ஆளை ஏன் பிடிக்குதுன்னு இன்னும் ஒரு ரீசன் இருக்கு. அவங்களோட சந்தோஷத்தை அவங்க யாரை வச்சுமே கெடுக்க விடுறது இல்ல, வெளிப்படையாவே இருக்கிறது. என்ன ஒன்னாலும் நினைச்சுக்க, நீ என்ன ஒன்னாலும் பாத்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லைன்னு இருக்கல, அவங்கள தான் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு உள்ளார ஒண்ணு வச்சுக்கிட்டு நீங்க வந்து சாண்ட்ரா மாதிரி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாண்ட்ரா மாதிரி நடந்துக்கிறீங்க, அப்ப நீ யாரு? அங்கேயும் அழற, இங்கேயும் அழற, எனக்கு கேள்வின்னு சொல்ற, நீ யாரு அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீ எந்த இடத்துல இருக்கிற? நான் கேட்டா நிறைய பேர் வந்து நான் வெளிப்படையா இருக்கேன், நான் வந்து ரொம்ப இதுவா இருப்பேன் அப்படின்னு சொல்ல கிடையவே கிடையாது. அவங்க வந்து நிறைய விஷயத்துக்கு பயப்படுவாங்க, நிறைய வெளிப்படுத்தவே மாட்டாங்க, முன்னுக்கு பின் முரணா இருக்கும். ஆனா அரோரா கிட்ட வந்து ஒரு கோர்வையான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். அதுல வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன் நீங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் கரெக்டா வருதுன்னா, ஏன்னா நான் கரெக்டா பேசுறேன், உண்மையதான் பேசுறேன், அப்ப நான் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, நிறைய முன்னுக்கு பின் முரணான தகவல் தான் நீங்க கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து அரோரா கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தான் அரோராவை வந்து நேசிக்கிறதுக்கு அதுதான் மிக முக்கிய காரணம். எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது, அந்த வீடு வந்து எனக்கு எவ்வளோ முக்கியத்துவன்றதை அவங்க அழகாக சொல்லுவாங்க. நான் நாய் கூப்பிட்டு போவேனா, மேலே இருக்க சோறு பாத்ரூம் கழுவிட்டு நான் கதையை ஓட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டான இடம்.
ஃபுல் ஏசி, 2 டாஸ்க், இதுக்கப்புறம் ரெஸ்ட் தான் அவங்க சொல்லுவாங்க. 2 டாஸ்க் முடிச்சாச்சு. இன்னைக்கான கோட்டா முடிஞ்சிருச்சு. டாஸ்க் 2 கெஸ்ட் வந்துட்டாங்க, பாத்துட்டோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கடையை சாத்திட்டு கிளம்ப வேண்டியதுதான். அவங்களுக்கும் வேலை பார்த்துட்டாங்க, நாமளும் முடிச்சாச்சுன்னுவாங்க. இதுதான் அந்த வீட்டுல அந்த பொண்ணுடைய கால்குலேஷன் மைண்ட் எல்லாமே. ரைட். இப்போ இந்த வீட்டுல வந்து அந்த பொண்ணு வந்து எப்பயோ கிளம்பணும்னு நினைச்சது 18 லட்சம் எடுக்கணும்ன்றது வந்து அந்த பொண்ணு விட்டதுல வந்து இன்னைய வரையிலும் அது கஷ்டப்பட்டு இருக்கும். ஏன்னா அது ஒரு 18 லட்சம் இந்த காசு எல்லாம் சேர்த்து அதை உடனே எடுத்துருந்தா அது பிரச்சனையே இல்லைன்றதான் அந்த பொண்ணுடைய வருத்தம். ஆனா அதுக்கே அந்த பொண்ணு மீது முன்மொழிவுகளோட நிறைய எழுதுனாங்க. எங்க வந்து அரோரா உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னா, நாம வாழ்ந்த வாழ்க்கை, ஒருத்தவங்களோட வந்து நம்ம டிராவல் பண்ணோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு கூட வந்து ஒரு அற்புதமான ஒரு கோட் ஒன்று படித்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாதியில் எதையும் நிறுத்தி விடாதீர்கள். எது? பாதியில எதையும் நிறுத்திடாதீங்க. பாதியில எதையும் நிறுத்தி விடாதீங்க. ஏன்னா அது ஒன்று தொடங்கிட்டீங்க, அந்த தொடங்கி வருது. சின்ன சின்ன விஷயங்கள், சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ண வேண்டாம். பாதியில் எதையும் நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி. இது நல்லா இருக்கு. நான் கூட முடிப்பதில் வெற்றின்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். இல்ல, தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி. பாதியில் எதையும் நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் தொடங்குவதில் இல்லை வெற்றி, தொடர்வதில் தான் இருக்கிறது வெற்றி. இது எல்லாருக்குமே இந்த நாக்கு கொஞ்சம் இதானால என்னால் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி என்னால் முடிக்கவே முடியல. நேற்று நைட்டே அப்படி ஆச்சு. ஹீட் அதிகமாச்சு, சப்பாத்திலாம் சாப்பிட்றதுலாம் ஹீட் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மோர் பண்ணி வச்சுட்டு போனோன்னாங்க, அவங்களுக்கே கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால அது அப்படியே போயிடுச்சு சொல்கிறேன். அதனால் அந்த சென்டென்ஸ், அதனால் தொடர்வதில் தான் வெற்றி அப்படின்ற மாதிரி எனக்கும் உங்களுக்குமான ஒரு அந்த குரலுக்குமா எனக்குமான ஒரு பாண்ட் இருக்கு. அப்புறம் ஒரு டொபமைன் இருக்கு. இந்த வீடு வந்து எனக்கு வந்து ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு கொடுக்குது. புது புது மனிதர்கள் வந்து என்ன வந்து சந்திச்சுட்டு போறாங்க. நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு 10ஓட 11 அத்தோட இதுன்னு நினைச்சா எல்லாருமே என்ன ஃபேமிலி கேர்ள், ஐ மீன் அவங்க ஏன் அதை சொல்ல வந்த, அதுக்காக நான் சொல்ல வர்றது, அதுக்காக அந்த வேர்டை வந்து சொல்றது காரணம் என்னன்னா, அவங்க ஒன்று நினைச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, எல்லா குடும்பங்கள்ல இருந்தும் பெண்கள் வந்து உன்னை பிடிக்குதுன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, அவங்க இப்ப நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் நம்மள சரின்னு சொல்லணும்ன்றது ஆரம்பத்துல இருந்து சொல்வேன். அந்த மாதிரி நம்மள யாராவது ஒருத்தர் உன்கிட்ட எல்லா திறமையும் இருக்கு, யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புஷ்ஷை அதுவும் வந்து அந்த வீட்டில் ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அவுட்புட்டா ஒரு எல்லாமாவும் இருக்கிற ஒரு வாய்ஸ் வந்து சொல்றதும் சரி, ஒரு ஹோஸ்ட் வந்து சொல்லும் பொழுதுமே அரோராவுக்கு என்னன்னா, ஓ என்ன நீங்க எல்லாரும் வேற பார்வையில பார்க்கறீங்க அப்படிங்கறது அப்பதான் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டாவது அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு குடும்பங்கள்ல இருந்து முக்கியமா சபரி அம்மாலாம் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு என்னுடைய வேல்யூவே தெரிய ஆரம்பிச்சு. ஒண்ணு, தனியாகவே வாழ்ந்த பெண் அரோரா வந்து தனியாக வாழ்ந்த பெண். இது சரி தப்புன்னு சொல்றதற்கான ஆட்கள் கூட கிடையாது. கூட இருக்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது வச்சுக்கோங்களேன். ஏதாவது போட்டு மழுப்பி கிழிப்பு விடுறவங்களா கூட இருக்கலாம். பட் இந்த மாதிரியான பொதுத்தளத்தில் ஒருத்தவங்க வந்து எல்லாரும் வந்து பாராட்டும் பொழுது அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. அதனால தான் அவங்க வந்து டிடிஎஃப்ல அவ்வளோ நேரம் நின்னாங்க, போராடினாங்க. இதை நம்ம விட்டே கொடுத்துடக்கூடாது, இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு அவங்க விளையாடினாங்க. ரைட். இப்போ இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் அவர்களுக்கு கிடைத்த ஒரு வரவேற்பு மற்றும் மரியாதை. அந்த வீட்டை விட்டு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் அவங்க எதிர்பார்க்கல, ஆனால் எதிர்பார்த்தது தான். நான் டைட்டில் அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஓரளவுக்கு அதாவது டாப் 5ல வருவேன், அந்த அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அதே மாதிரி அவங்க வந்து 4th பிளேஸ்ல வந்தாங்களா, ஆமாம் 4th பிளேஸ்க்கு வந்தாங்க. இந்த வீட்டை விட்டு கிளம்பணும். பொதுவாக அந்த வீட்டுக்கு கூட்டு போகும்போது அவங்க வந்து பொதுவாக எனக்கு தெரிஞ்ச இந்த 9 சீசனில் தமிழில் எல்லாரும் வந்து அழுவாங்க. பிக் பாஸ் எனக்கு ஐ லவ் யூ சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க, கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. ஒரு அமைதியாக இருப்பார். ஏன் ஆனப்பட்ட பாரே போய் நிற்பாங்கம்மான்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். கேட்டால் அதுக்கு இன்னும் சொன்னாங்க, நான் வந்து கதவு எல்லாரையும் தேடுறேன், இன்னும் சொன்னாங்க அதுக்கு ஒரு கதை, அதை விடுங்க. அப்போ வந்து அரோரா எக்ஸிட்க்கு அப்புறம் வாட்டர்மெலனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்த மாதிரி சொல்லாதீங்க. சரி, ரைட், ஓகே. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, வாட் இஸ் தட், அவங்க பிக் பாஸ் கிட்ட போயிட்டு எனக்கு எல்லாரும் வந்து கேட்பாங்க அப்படின்றத சொன்னீங்க, கெஞ்சுவாங்க, ஐ லவ் யூ சொல்லுங்க பிக் பாஸ், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படிலாம் வந்து அந்த இடத்துல போய் கெஞ்சுவாங்க. அவர் வாயை திறக்க மாட்டார். போகும்போது ஆல் தி பெஸ்ட்னுவாரு. உங்களுடைய பயண நேரம் இத்துடன் இந்த பிக் பாஸ் வீட்டில் உங்களுடைய நேரம் முடிந்தது, நீங்க வந்து மெயின் டோர் வழியா வெளியே போங்கன்னு. 2 விஷயங்கள். இது பயண நேரம் முடிந்தது, இத்துடன் உங்களுடைய பிக் பாஸ் வீட்டில் உங்களுடைய நேரம் முடிந்தது, வெளில போங்க, மெயின் டோர் வழியா வெளியே போங்க, இந்த 2 வார்த்தை. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இத்துடன்
உங்களுடைய பயண நேரம் இத்துடன் முடிந்தது, வெளியே போங்க அப்படின்னு சொல்லாம நீங்க ஒன்று சொல்லுங்கன்னுவாங்க. இதுல என்னன்னா, இதுல என்ன சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம். அது ஏன் அவங்க சொல்றாங்க? ஏன் நீங்க அவுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னா அவங்க போயிட போறாங்க. எதுக்கு அந்த குரல் வந்து நிக்க வைக்குது? எதுக்கு ஒரு விஷயத்தை உடைக்க வைக்குது? ஏன் வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஒரு பேட்ச் வச்சு உடைக்க சொல்லுவாங்க? அதெல்லாம் என்னன்னா உங்களை வந்து உங்க மனசையே உடைக்கிற மாதிரி. இந்த வீட்டில் இதுக்கப்புறம் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயத்த சைக்கலாஜிக்கலாக உங்கள் மைண்டில் வந்து ஏற்றணுன்றதுக்காக தான் வெளில போய் நிற்பீங்க, அமைதியாக இருக்கும். திடீர்னு அந்த குரல் வரும். இப்போ வந்து அரோரா, உங்களுடைய நேரம் இத்துடன் முடிவடைந்தது, மெயின் டோர் வழியாக வெளியேறவும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டு எவ்வளோ பெரிய வலி. இந்த வலி நான் நேசித்த இந்த வீட்டில் வேணாம். இந்த வலியான வார்த்தைகள் நான் நேசித்த இந்த வீட்டில் எனக்கு வேணாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து இதுக்கு மாற்றாக ஏதாவது சொல்லுங்க. இல்ல, அந்த இடத்துல தான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலே கிடைக்குது. ஏன் அரோராவுக்கு மட்டும் ஸ்பெஷல்ங்க அப்படின்னும் பொழுது, அரோராவுக்கு மட்டும் ஸ்பெஷல் இல்ல. இதுவரை நீங்க யாரும் அதை கேட்கவே இல்லையே, கேட்கணும்னே தோணல. இல்ல, நான் அதுதான் வீடியோ ஆரம்பிக்கும் போது அழுத குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொன்னேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எனக்கு இந்த வார்த்தை வேண்டாம் அப்படின் போது யோசிக்க முடியுது. நீங்க யோசிச்சு பாருங்க. சபரி, விக்ரம், திவ்யாலாம் இருக்கும்போது கூட அந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது கூட விக்ரம்லாம் அவர் போறதுக்கு ரெடியா இருப்பாரு. ஆனா ஒரு பிக் பாஸ் சொன்னார்ல, இந்த வீட்டை நீங்க நல்லா பாருங்க, இந்த வீட்ல உங்களோட எனர்ஜி இருக்குங்கிறத அத உணர்ந்து சொன்னது வந்து அந்த பொண்ணு மட்டும்தான். பிக் பாஸ் குரலுக்காவது மதிப்பு கொடுப்பாங்க. இவங்க நீங்க உடம்ப பாத்துக்காங்கன்ற ஒரு வார்த்தையாவது அவங்க சொல்லுவாங்க. யாரு? திவ்யா சொல்லுவாங்க லைட்ல ஆஃப் பண்ணும்போது. இவங்க ரெண்டு பேரும் அழுவாங்க, அதெல்லாம் இருக்கும் ஜாக்கி. பட் நான் சொல்றது என்னன்னா, அந்த அந்த ஃபீலை வந்து ரொம்ப ஈஸியா கடத்துறதுன்னு இருக்குல்ல, எல்லாருக்கும் வராது. இப்ப எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னா நான் அதை வந்து ஜாக்கி கிட்ட எல்லாம் கடத்தினதே இல்லை. அது ரொம்ப ரேர் கேசஸ்ல நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா மட்டும்தான். அந்த மாதிரி சில ஒண்ணு வராம இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. பட் அதை கரெக்டாக செஞ்சது வந்து அந்த பொண்ணு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கும் இந்த வீட்டுக்கும் தொடர்பு இருக்கணுங்கிற அதை பாசிட்டிவா பேசுறது இருக்குல்ல, இந்த சே எ நோ இன் அன் அக்செப்டபிள் வே அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அந்த சே எ நோ இன் அன் அக்செப்டபிள் வே தான் அவங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்க. ஆமா, முடிச்சிட்டேன் தான், வெளியில தான் போறேன், அத காயப்படுத்தாம சொல்லுங்க, காயப்படுத்தாம சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுதான் ரொம்ப அது பாசிட்டிவா கேட்கறது. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு பாசிட்டிவ் வைப் இருக்கணும். அப்ப இப்ப எல்லாரும் சொன்னாங்க, நாங்க வந்துகிட்டே தான் பாஸ் இருப்போம் இந்த வீட்டுக்கு, விக்ரம்லாம். ஆனா இந்த வீட்டுக்கிட்ட நான் வந்துகிட்டே இருக்கணும், இந்த வீட்டுல உங்களோட நேரம் முடிவடையுதுன்னு இல்லாம வேற வார்த்தையா சொல்லுங்க அப்படின்ற போது எனக்கும் இந்த வீட்டுக்குமான கனெக்ட் இருந்துகிட்டே தானே இருக்கு. அப்படிங்கிற அந்த ஃபீல் தான் அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்க சொன்னது. அப்பதான் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. பெரிய அரோரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க உடனே சொல்றாங்க, இந்த வீட்டுல இந்த மாதிரி முடியுதுன்னு சொல்லாதீங்கன்னு. உடனே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, நோ இட் தட் எனக்கு வந்து யூ ஆர் என்ன சொல்றது, நீ வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து பண்ணிருக்க இந்த வீட்டுல, யூ ஆர் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏமாற்றலாம் வேண்டாம் உனக்கு இந்த வீட்டுல, உன்னோட வேற வேற பரிமாணங்கள்ல இந்த வீட்டுல நீ ட்ரை பண்ணிருக்க, அதுல ஓரளவுக்கு நீ வந்து வெற்றியும் பெற்றாச்சு. சோ நீ வந்து அதனால உன்னையே இந்த வீட்டுல வந்து சேலஞ்ச் பண்ணிருக்க, திஸ் ஹவுஸ் யூ ஹேவ் சேலஞ்ச்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னதும், நீ ஆல்மோஸ்ட் இங்க வந்துட்ட அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எப்படின்னா வேற லெவல். அதே போல அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த வீட்டுல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சமதா, இந்த வீட்டுல கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உன்னை வந்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகும்பொழுது உன்னால் அதை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். வேற வேற வாய்ப்புகள், வெற்றிகள் வரும்பொழுதும் சரி, வேற வேற வாய்ப்புகள் வரும்பொழுதும் சரி, உன்னை வந்து அதை ரொம்ப ஈஸியாக வந்து உன்னால் எடுத்துட்டு போக முடியும். 9th பாஸ் ஆகிட்டாலே போகிற 10th ஈஸின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்வே ஃபேஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தில் யாராலும் வெற்றி பெற முடியும். அதே தான். தட்ஸ் ஆல். ஓகே. அதன் பிறகுதான் வந்து வார்த்தை, அதாவது இந்த வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கான ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாரு. அழகா அது என்னன்னா, போங்க புது வாழ்க்கையை தொடங்குங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லுவாப்ல. போங்க புது வாழ்க்கையை தொடங்குங்க. அண்ட் அரோரா சிங்க்லர் இந்த ஷைனிங்கா ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேல்ல, அதை வந்து நிறுத்தவே நிறுத்தாத, டோன்ட் டிம் யுவர் செல்ஃப் அப்படின்வார். இதெல்லாம் குறைச்சிக்காதீங்க, வெளிச்சத்தை குறைச்சிக்காதீங்க, டிம் யுவர் செல்ஃப். ஆமா, டோன்ட் டிம் யுவர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய வெளிச்சத்தை நீ குறைச்சிக்காத, இன்னும் பயங்கரமா நீ ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அதான் சொல்றேன்ல,
இதெல்லாம் வந்து ஒரு 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 பேரண்டிங்க இல்லாம ஒரு ஒரு ஆள் யாரோ கூட இருந்து அத வளர்க்காம இருக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா ஒரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா, நானும் வந்து இந்த வருஷத்தினுடைய முதல் நாள்ல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆ. தேவையில்லாத அட்வைஸ யாருக்கும் குடுக்காதீங்க. எஸ். கேட்கவே கேட்காதவங்களுக்கு நீங்களா ஒரு ஆ. அட்வைஸ் உங்களுடைய விஷயங்கள யாருக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. எஸ். கேட்கும்போது சொல்லுங்க. ப அதுதான் வந்து உங்களுக்கான மரியாதையா ம். கொடுக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்ல எவ்வளவோ பேர் இருப்பாங்க. ம். எவ்வளவோ பேர் சில இடங்கள்ல அவரே வந்து நெறைய பேர் இது மாரிலாம் பேசுவாரு. அதுங்கலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதுங்க. ஆ. நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவரு வந்து சில பேர வந்து இந்த மாரி அவங்க நெறைய மைண்ட் செட்ல இருப்பாங்க அவங்க. ம். போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க கூட மாட்டாங்க. அவரு ஆமா. அவரு நெறைய பேசுவாரு. என்னடா இவ்ளோ பேசுறாரு. ஒரு சின்ன தேங்க் யூ இது வந்து என் வாழ்க்கையில நான் வந்து யூஸ் பண்ண அப்பலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. எஸ். ஜஸ்ட் லைக் தட் தேங்க் யூ பிக் பாஸ். எனக்கு ஒரு அழுக அப்படின்னு அழுவாங்க. அழுகைய தேத்துறதுக்கு நெறைய பேருக்கு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. ம். அதெல்லாம் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்றேன் நண்பர்களே, தயவு செய்து யாருக்கும் அன்வான்டடா அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாரி கேட்குறாங்கல்ல, எனக்கு இது தெரியல, எனக்கு இது வரல, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வரும்போது நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. அது வேல்யூவா இருக்கும். உண்மையிலே. ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஒண்ணு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மொக்க வாங்கின கதைய சேர்த்து இது வந்து ஏன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு நெறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஓகே. ஒருத்தவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணாங்க. ம். அவங்க வந்து ரொம்ப சரியான சிந்திப்பு, கரெக்ட்டா ம். வாய்ஸ் நோட்ல பக்காவா இருந்தது. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து செய்யும்போது நான் செஞ்சிடுறேன் அப்படின்னாங்க. ஒரு ஹெல்ப் மாரி செய்யுங்கன்னு சொன்ன விஷயத்த அவங்க செய்யவே இல்ல ஆக்சுவலா. ம். அது ம். வந்து பெருசா ஒண்ணும் கிடையாது. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு உடனே நான் மெசேஜ் பண்ணணும். ரொம்ப அழகா சில விஷயங்கள எனக்கு எடுத்துரைக்கிறீங்கன்றதுக்காக தான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அத செய்யவே இல்ல அவங்க. ஓகே. அப்ப யோசிச்சு பார்த்தேன். நம்ம தான் தேவையில்லாம வேல்யூ குடுத்துட்டோம். ஆ. நாம தான் தேவையில்லாம வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதுவே தப்பு. அதுதான் அங்க மேட்டர். அதுவே தப்பு ஆக்சுவலி. இந்த 23 பேர்ல எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விதமானவர்கள். ஆ. தேவையுள்ளவர்கள் பேசும்பொழுது அதற்கான விஷயத்த நம்ம பேசணுமோசரம், பதட்டமாகறதோ, சிலது வந்து நாமளா முன்முடிவுகளோட போய் நிக்கிறதோ, அது வந்து தீரா அவமானத்த தான் குடுக்கும். மொக்கைய தான் குடுக்கும். அதுல வந்து பிக் பாஸ் நெறைய மாற்றிருக்காரு. எஸ். ஸோ அதே மாரி தான். ஆனா கேட்கும் பொழுது மனசுல வந்து பேசுறாங்கல்ல. ஆ. அதுதான் இன்னைக்கு பிக் பாஸ் பேசுனது. உண்மையிலேயே. என் வீட்ல நீ வந்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து டெடிகேஷனா இருந்து ஒரு டாப் 5ல வந்து நிக்கிற அளவுக்கு வந்திருக்க பாத்தியா? சாதாரண விஷயம் கிடையாது நீ. நீ ஒரு திறமையான பொண்ணு. எஸ். நீ பிரகாசிக்கணும். நீ வெளிச்சத்தோட வழுக்கணும். ம். என்னைக்குமே வந்து யாருக்காகவும் உன் வெளிச்சத்த குறைச்சிக்கிட்டு டல் ஆயிடாத. பிரகாசி. ஸ்டார் மாரி பிரகாசின்னு சொல்றாரு. எஸ் ப்ளீஸ். எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு ஜாக்கி. ம். நான் இந்த அளவுக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன்னும்போது, அந்த நம்பிக்கைய டக்குன்னு ஒருத்தர் காப்பாத்திட்டாங்கன்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப எஸ், எஸ், எஸ். வாவ் மொமெண்ட்டா இருக்கும்ல எஸ். நமக்கு. அந்த மாரியான விஷயம் தான் அரோரா பண்ணதும். ஏன்னா நீங்க 30 நாள் வந்து துஷார் இருக்கிற வரைக்கும் அவங்க பெருசா இது பண்ணல. துஷார் போன ஒரு 10 நாளுமே அவங்க பெருசா வரல. அதன் பிறகு தான் அவங்க வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்தாங்க. ம். இந்த வெளியில வந்த ஒரு ஒரு விஷயங்களும் சரி, கடைசியா டிடிஎஃப்ல நின்னது வந்து அதோட அந்த அந்த என்ன சொல்றது? அந்த பாயிண்ட் அந்த வாவ்! அப்படிங்கிற ம். ஒரு பாயிண்ட்ட டச் பண்ற அளவுக்கு அவங்க வந்து நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேச்சா இருக்கட்டும், ஒரு பாயிண்ட்ட எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், அ யார்கிட்ட சொல்லுவாங்களா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. கனிகிட்ட சொல்லுவாங்க. பாயிண்ட்டா நான் எடுத்து வைப்பேன். அப்ப எனக்கு எடுத்து வைக்க தெரியாதா? ம். அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய வந்து எனக்கு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒருத்தர் செய்யும்பொழுது, அ "ஓ! உன் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கை கரெக்ட்டா இருக்கம்மா நீ." அவ்வளவுதான். அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரியான ஒரு ஃபீல வந்து அவங்க குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எனக்கு ஏதோ இந்த இந்த படம் ஒண்ணு. இந்த பொண்ணு இப்டி இப்டி குத்தி சண்டைலாம் போடுவாங்கல்ல. இறுதி சுற்றா? அந்த இதுல வந்து உன் மேல நான் ஒரு வச்சேன். அதுக்கு நீ கரெக்ட்டா பண்ணிக்கிட்டே வரல்ல. அப்படிங்கிற மாரி அந்த ஒரு பொண்ணோட வெற்றிய அவர பார்த்துட்டே இருப்பாரு அந்த கோச். ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபீல தான் அரோரா வந்து இவங்கள்ட்ட வந்து அரோராவுக்கும் பிக் பாஸுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பா நான் பார்க்குறேன். அதே மாரி பிக் பாஸ் குரலுக்கு ஏன் மரியாதை தெரியுமா? ம். வளவளன்னு பேசவே மாட்டாரு. அதுதான் ஜாக்கி. ரொம்ப அதாவது கன்ஃபெஷன் ரூம்லயே போய் உட்கார்ந்தாலும் கூட அமைதியா இருப்பாரு. ஆமா. அமைதியா இருப்பாரு. ம். உங்க மனசுல என்னெல்லாம் ஓடுதோ அதெல்லாம் கிளப்பி விடுறது தான் அவருடைய வேலையே. எஸ். அப்புறமேட்டா பேசும்போது தான் நறுக்கு தெரிச்ச மாரி பேசுறது. ம். அதுவும் நீங்க கேட்ட கேள்விலாம் பதில் உடனே குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து அங்க வேல்யூவே இல்லாம போயிடுது. உண்ம. அது வந்து அதுக்கான ப்ளீஸ் சொல்லுங்க. ம். ஓகே. இல்ல அதற்கான வேல்யூ இல்லாம போகுது அப்படிங்கிறத விட, எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயமும் தோணுச்சு ஜாக்கி. அதாவது இவங்க கிட்டலாம் ஒண்ணு பேசும்போது ட்ரஸ்ட் பண்ணி பேசின ஒரு நபர் அவரு. ம். அப்ப அவங்கள்ட்ட அவங்க எவ்ளோ உண்மையா இருந்திருப்பாங்க. உண்மையா இருந்திருப்பாங்க. அதுதான். ஃப்ராங்கா ஃப்ராங்க். இருந்திருப்பாங்க. ம். அப்ப அத வந்து பிக் பாஸ் மாரியான ஒரு ஆளையுமே வந்து அத கணிச்சுக்க முடியும்ல. ஆமா. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு பேசுறதா இருக்கட்டும்.
சோறு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்கறதா இப்ப இருக்கட்டும். நாம வெளிப்படையா இருப்போம் எல்லாத்தையும். நாம வெளிப்படையா இருக்கும்போது நீங்களும் வெளிப்படையா இருந்தா பிரச்சனையே இல்லை. நீ வெளிப்படையா இல்லாம நிறைய விஷயங்களை வந்து மறைச்சு பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிப்படுத்தவே மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பாசத்தை வெளிப்படுத்த முடியாதுன்றேன். அந்த குரல்ல போலித்தனங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே நீங்க நகர்ந்துருவீங்க. ஆக்சுவலா அது ரொம்ப அழகா அது நிறைய பேரோட எக்ஸிட்ல எல்லாம் தெரிஞ்சிருக்குங்க. அதேதான், அதுல நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸிட் அனுப்புறதுலே தெரிஞ்சிருக்கும். இப்ப கனியோட எக்ஸிட்டுக்கு, சாண்ட்ராவுடைய எக்ஸிட்டுக்கும், வினோதோடைய எக்ஸிட்டுக்கும், எஃப்ஜே உடைய எக்ஸிட்டுக்கு, பிரவீன் ராஜோடைய எக்ஸிட்டுக்கு, இத்தனைக்கும் பிரவீன் ராஜ் சீக்கிரம் அவரோட எக்ஸிட், இதுல எல்லாமே பாத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு தெரியும். அதேதான், எக்ஸாக்ட்லி. பாருவோட எக்ஸிட். ஆமா, இதெல்லாம் உதாரணங்கள் இதெல்லாம் இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா அது வந்து வெளிப்பட்டுடும்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வாட் எவர் இட் இஸ். இந்த இன்னொன்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ரொம்ப நாள் கழிச்சு பிக் பாஸோட சேரும் கூட சத்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் நேத்தே. ஏன்னா அந்த லவ் யூ சிந்தகி படத்துல வரும், அந்த சேர் சத்தம் போடும். ஒரு தடவையும் வந்து லவ் யூ சிந்தகின்னு ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வந்து மென்டரா இருப்பாப்ல, அவரோட சேர் ஒரு சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்கும். ஒரு தடவை இவங்க ஆலியா பட் உட்காரும் பொழுது அந்த சேர் சத்தம் கொடுக்கும். இவர் சொல்லுவாரு, அந்த சேர்ல உட்காரணும், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு எதுவுமே இல்லாம எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லாம உட்கார்றவங்களுக்கு உட்கார்ந்தா சேர் சத்தம் போடாது அப்படின்னு உட்கார்வாரு, எழுந்திருப்பாரு, எப்பவுமே அந்த சேர் சத்தம் போடாது. லாஸ்ட் அவங்களோட தெரப்பி முடியற நாள் அப்படின்னும் பொழுது அவங்க போவாங்க, இவர் சேர்ல இருந்து எழுந்திருக்கும் சத்தம் வரும். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நான் பார்த்தேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப். சீனை நீங்க கடைசியிலயும் ஒழுங்காவே எக்ஸ்பிளைன் பண்ணல. பார்க்காதவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றதா உங்க வேலை. ஒரு சீனை வந்து ஒரு மாதிரி போற மாதிரி சொல்லிட்டு போறீங்க, பரவாயில்ல விடுங்க, அது உங்களுக்கு அதேதான், அது ஒண்ணும் இல்லை, விடுங்க, அது பரவாயில்ல. ஓகே, அது பாருங்க. அதேதான், பாருங்க, நீங்க போய் பாருங்க. ஆமா, பாருங்களேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். அதேதான், அதேதான். போங்க, அங்க நீங்க போய் பாருங்க, ஜிந்தகி பாருங்க. இல்லைங்க, சொன்னேங்க நானே. ஓகே, சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நான் வந்து அவங்க 2 பேருக்குள்ளாரையும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கியூட்டா இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறவங்களால தான் சும்மா கேட்குது இந்த பொண்ணுலாம் புரிஞ்சிக்காம அது ஏன் கேட்குது அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணி அதற்கான வார்த்தைகளை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதான் 8 நிமிஷம் பேச வேண்டிய வீடியோ 23 நிமிஷம் போகும்போது நான் நினைச்சேன் எவ்வளவுக்கு நம்ம வந்து உள்ளார இறங்கியிருக்கோம் அப்படின்றதும். மிக முக்கியமாக ஒரு விஷயம் அவர் அழகா சொன்னார், உங்களுடைய பயண நேரம் இத்துடன் இந்த வீட்டில் முடிவடைந்தது, கிளம்புங்க, மெயின் டோர் வழியா வெளியே வாங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லாம இதை மாற்றி சொல்லுங்கன்றத அவர் எப்படி சொல்ல போறாருன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம். ஆமா, ஏன்னா உன்னை வந்து அங்க வந்து உன்னை உடைச்சி அழுப்புறதுதான் அங்க வேலை. ஆனானப்பட்ட ரம்யா பாண்டியனே அழ வச்சு அனுப்பிச்ச இடம் அது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட இடத்துல உன்னை உடைக்கணும். ஆனா நீ என்ன பண்ற, என்னை உடைக்காத, தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் எவ்வளவு விஷயங்கள் இந்த வீடுக்கு எனக்கு நிறைய கனெக்ட் ஆயிருக்கு, இந்த வீடோட எனக்கு நான் இந்த வீட்டை வந்து மதிப்பு கொடுக்குறேன், இந்த மதிப்பு இந்த லவ் கொடுக்குறேன். அப்ப அந்த லவ் திருப்பி கொடுக்குறான், என்ன பண்றான், அதை வந்து காயப்படுத்தாம அனுப்புறான். எப்படி அனுப்புறான்? அரோரா சின்ஸ்லர், உங்களுடைய வெளி உலக பயணம் இந்த வெளியில இருந்து தொடங்குது, வீட்டுக்கு வெளியே இருந்து இப்போதுல இருந்து தொடங்குதுன்றான். இந்த வீட்டுக்கு வெளியே உங்கள் நேரம் இப்பொழுது இருந்து தொடங்குகிறது. அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமாங்க, இந்த பிக் பாஸ் வரலாற்று அப்படி கிடையாதுங்க. அதேதான். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த நீங்க வந்து மெயின் டோர் வழியா வெளியே போங்கன்னு சொல்லாம இந்த வீட்டை விட்டு சாரி இங்க இருந்து கலை உலகுக்கு அடியெடுத்து வைங்க அப்படின்னு, கதவுல இருந்து அடியெடுத்து வைத்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, வராது. இந்த வீட்டுல இருந்து அடியெடுத்து கலை உலகுக்கு அடியெடுத்து வைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வேற லெவல். எல்லாத்த விடங்க இன்னொரு ஒரு விஷயம், ஒருத்தவங்க டோபோமைனை வந்து இவ்வளோ விஷயங்களை புரிஞ்சு பண்ண முடியுமான்றதுதான். அரோரா ரெடியா அப்படின்னு கேட்டோடனே போவாங்க, அரோரா காலுக்கு ஒரு ஜூம் வைக்கப்பா அப்படின்றப்பலாம் ஒரு மசாலா தோசை பார்சல்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் அது. அது என்ன விஷயம், இன்னொரு பியூட்டி இருக்குங்க. ஆக்சுவலா அந்த கேமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இந்த கேமை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுறதுக்கு, இதை பற்றி பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம் மனிதர்கள் எவ்விதமானவர்கள், மனிதர்கள் எப்படிலாம் வந்து நடிக்கிறாங்க. நிறைய பேர் அதுவும் இந்த 90s எவ்வளோ பேர் நடிப்பு என்ன, அதாவது இப்படி ஒரு இந்த மனிதர்கள் இப்படி பேசுகிறாங்களா. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஆஃபீஸ் கொலிக்கு ஒருத்தர் அவங்கள வந்து பயங்கரமாக ரொம்ப விளையாடுவார். நான் என் பொண்டாட்டி அப்படி நான் தான் விளையாடி இருப்பேன், அவங்க அந்த மாதிரி விளையாட மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்பவும் விளையாட்டில் வந்து அவங்களை வந்து டிகிரேட் பண்ணுவார் அவங்க ஆஃபீஸ் கொலிக். எனக்கு அது பிடிக்காது. ஆனால் நான் வந்து நான்
நான் நகர்ந்துருவேன்னு சொல்ல வரேன். எஸ். அது அவங்க ஆஃபீஸ், அவங்க அதை அக்செப்ட் பண்றாங்க, ம். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, நான் நகர்ந்துருவேன். எஸ். நான் சொல்ல வரது புரியுதுங்களா? புரியுது. இவன் ஏன் அதை சொன்னா, அவன் ஏன் அதை சொன்னான்னு சொல்றது நீங்க கிடையாது. ஆ. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, அவங்க அதுக்கு பயந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆ, ஆ. ஆனா எனக்கு நான் ஒருத்தவங்களை ட்ரீட் பண்றேன்ல, அவங்க அந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வேற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அது அவங்க வந்து அதுக்கான பதிலும் கொடுக்குறாங்க. ம். நீ ஏன் பதற ஆ. அப்படின்னும் போது நான் வந்து நகர்ந்து நிற்பேன். அப்படி ஏதாவது ஒரு பார்ட்டி இருந்தா நீ போயிட்டு வா, நான் வரல அப்படின்னுவேன். இது ஏன்னா இருக்கும் கொள்ளும் போகும் வருவோம், ரொம்ப உரசிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன்னா நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனா போய் அந்த அந்த ஆஃபீஸ் குழுக்கிட்டே போய் உழுந்து புரண்டு எல்லாத்தையும் வாங்கி எல்லாத்தையும் தின்னுட்டு எல்லாம் பண்ணிட்டு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையிலும் நியாயம் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? ஆக இந்த வீட்டில் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணாங்க. ஆனா அரோரா வந்து பிடிக்கலைன்னா பிடிக்கல தான். கமருதீன் கிட்ட ஒரு கட்டத்தில் டிஸ்டன்ஸ் தான், பேசுவாங்க கொல்லுவாங்க. அதுக்கு மேல நீ கெட்டு போன்னு விட்டுருப்பாங்க பாருங்க. நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க. அட்வைஸே எப்படி அவர் எட்டு வந்துட்டாருன்னா ஒன்னாலதான்ற மாதிரி எட்டு வருவாங்க. டேய் நான் அட்வைஸ் தான்டா உனக்கு கொடுத்தேன், நீ வந்து என்னையே என்ன சொல்லிட்டேன்னா, அதாவது பார்வை மிரட்டுறதுக்கு, பார்வை வந்து காயப்படுத்துறதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டேன்னு வருது. ரொம்ப உடஞ்சி போவாங்க அவங்க. உனக்கு போய் நான் அதை பேசணும் பத்தியா, கடைசியில் நீ என்ன நினைச்சிட்டல எப்படி மாதிரி ரொம்ப காயப்பட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான ஆளவங்க அந்த மொமெண்ட் அவங்க வெளியே போனதும் அதை கொண்டாடப்பட்டதும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்று அப்படி யாரும் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். எஸ், உண்மை. ஸோ அதற்கு காரணம் வெளிப்படைத்தன்மையும் உண்மைத்தன்மையுமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாலையும் அதை வந்து ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல ஒரு விஷயத்துக்கு, ஒரு அன்புக்கான ஒரு வேல்யூ கொடுக்குறாங்கல்ல, அதை அவங்க அழகாக செஞ்சாங்கன்றதான் இங்கே சொல்ல வராங்க. மற்றவர்கள் எல்லாம் போலித்தனங்களோடு இருக்கும்போது ஒன்றும் இல்லை. இந்த இதுலேயே கூட வந்து பிக் பாஸே அவங்க வந்து ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏதோ இவர் ஏதோ சொல்லும்போது சொல்லிட்டாங்களாம், நீங்கள் அவங்கள ரொம்ப தூக்கி சுமக்காதீங்கன்னு வாங்கலாம். இவங்கள எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது அவங்கள ரொம்ப தூக்கி சுமக்காதீங்க அவங்கள அப்படின்ட்டாங்களாம். அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து சொன்னது வந்து ரொம்ப அழகு. வேற ஏதாவது க்ளோசிங் மொமெண்ட்? ஓகே, அவ்வளவுதான். அந்த எல்லாத்த விட எனக்கு அவர் வந்து சொன்னது என்னன்னா, அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு 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 இந்த கம்பீரம் இருக்குல்ல, டக்குன்னு அரோராவுக்கு ஒரு காலுக்கு ஒரு க்ளோஸ் வைங்கப்பா அப்படின்னு சொன்னது வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்து, அதுக்கு தான் அந்த நான் தப்பா சொன்னேன், அந்த லைவ் வியூ ஜிந்தகியை கனெக்ட் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். ஓகேவா? அதான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. அதேதான். அதாவது பாதியில் நிறுத்தாதீர்கள், தொடங்குவதில் அல்ல வெற்றி, தொடர்வதில் தான் வெற்றி. ஸோ வேற என்ன, இந்த கருத்து குறித்தான உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. எஸ். ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறிய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் signing off.